ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வந்து ரீசெண்டாக வந்து இந்த ஆர்ஆர்பி பிஓ கிளரிக்கல் இந்த எக்ஸாம்ஸ் பற்றிலாம் வந்து போட்டுட்டு இருக்கும்போது இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது வந்து நினச்சேன். நேத்திக்கு வந்து நம்ம வீடியோவில் வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம வந்து போட்டிருப்போம் நம்ம சேனலில். ஸ்ட்ரெஸ் வந்து ஆகாதீங்க, டோன்ட் ஸ்ட்ரெஸ் அவுட், ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, நிறையா கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் வந்து நிறையா நேச்சுரலாகவே இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொன்னேன். பட் அதில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது வந்து புரியல அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய நம்ம ஒர்க் என்னென்னா படிக்கிறது, அதை வந்து கரெக்டாக பண்ணிடணும், அந்த ப்ராசஸில் வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அது போக்கில் வரும் அப்படிங்கிறது. இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப வந்து ஒரு ரெகுலராக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. பட் உள்ளபடியே ஒரு உண்மையை உங்கள்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னா அதான் வந்து நிஜம். எப்படின்னா, இப்போ தோனி வந்து ஒரு தடவை வந்து சொல்லியிருப்பார், எப்படி கூலாக இருக்கீங்க அப்படின்லாம் ஏதோ கேட்கும்போது அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ராசஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், ரிசல்ட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சென்ஸில் ஏதோ ஒரு பதில் எனக்கு வந்து சொல்லுவார். எக்ஸாக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை. பட் அதுதான் வந்து அவரோட சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்டெக்ட் அதுதான். ஸோ இந்த பேங்க் எக்ஸாம்ஸில் என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கே வந்து நிற்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து எந்த ஸ்டேஜில் வந்து படிக்கிறோம் அப்படிங்கிறத அப்பப்போ கேமரா வந்து கொஞ்சம் ஷேக் ஆனால் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன்னா நம்மள்ட்ட ஸ்டாண்ட் இல்லை, இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அப்புறம் வாங்கிடுவோம். ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ வந்து ஒரு சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெகுலராக படிச்சுக்கிட்டு இருப்போம், எல்லா நாளும் படிச்சுக்கிட்டு இருப்போம், எல்லாம் ஓகே தான். பட் வந்து எந்த அளவுக்கு நம்ம மார்க் டெஸ்ட் அடிக்கிறோம் அதெல்லாம் தான் வந்து முக்கியம். இப்போ ஒரு சில பேர் வந்து இப்போ தான் படிக்கவே வந்திருப்பாங்க, ஆர்ஆர்பி பிஓவாக இருக்கட்டும், ஆர்ஆர்பி கிளர்க்காக இருக்கட்டும், இப்போ தான் படிக்கவே வந்திருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரொம்ப பெரிய லெவலில் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிப்பாங்க நம்மள நாமே. இப்போ நம்ம எப்போ வந்து படிக்க வரோம் அப்படிங்கிறதெல்லாம் கூட வந்து விட்டுருங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து எக்ஸாம் வந்து அடுத்த மாதம் வந்து வச்சுக்கோங்க, அதுக்கு ஆகஸ்ட்டு நினைக்கிறேன் நான், ஆகஸ்ட் மாதம் இப்போ தான் நீங்கள் படிக்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாதத்தை கிளியர் பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் நான் சொல்ல வர கிடையாது. இப்போ நீங்கள் படித்தா தாராளமாக நீங்கள் வந்து ஏன் ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூ வரைக்கும் போய் இன்டர்வியூ கிளியர் பண்ணலாம், அதெல்லாம் வந்து பேச்சு கிடையாது. பட் அதை நீங்கள் எதிர்பார்த்து ப்ரெஷர் ஆகுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டு, நீங்கள் கண்டிப்பாக தோற்று போயிடுவீங்க. இந்த ப்ராசஸையும் வந்து ஒரு மாதிரி டெய்லி மன கஷ்டமாக வந்து இருக்கும். அதுதான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணணும் அதை நம்ம தெளிவாக சொல்லிடுவோம். ஏன்னா அதில் தான் கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு வருது. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்களா, ஓரளவுக்கு படிச்சிருக்கீங்களா, ஓரளவுக்கு வந்து வருமா, இல்லை எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுனா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒரு ப்ரிலிம்ஸ் ஆர்ஆர்பி பிஓ இல்லை ஆர்ஆர்பி கிளர்க்கு ப்ரிலிம்ஸு இல்லை ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸு இதெல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அதிலே வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் எழுதும்போது வந்து எனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து நல்லாவே வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து இருந்தேன். அப்படி இருந்துமே ப்ரிலிம்ஸ் ஃபெயிலாக இருந்தேன். பட் ஆனால் ப்ரிலிம்ஸ் ஓரளவு கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன் மார்க் டெஸ்ட் போடும்போது. மெயின்ஸில் தான் எனக்கு வந்து ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. மெயின்ஸில் வந்து நான் ரொம்ப போராக பெர்ஃபார்ம் பண்ணேன். அப்போ நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, நமக்கு மெயின்ஸ் கஷ்டமாக இருக்குது, இந்த மார்க் டெஸ்ட்டில் ஏதோ டஃப் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மார்க் டெஸ்ட்டை கொஞ்சம் சீரியஸாக வந்து எடுத்துக்கோங்க. நான் எழுதும்போது ஆலிவ் போர்டு வந்து பயங்கர ஸ்டாண்டர்டாக ரொம்ப சூப்பராக பெஸ்ட்டாக நம்பர் 1 இருந்துச்சு. பட் இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இப்போ நம்ம மார்க்கெட்டை வந்து கரெக்டாக மார்க் டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும் வந்து சொல்ல முடியாது. நான் மேபி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கவர் பண்ண பார்க்குறேன். பட் என்னன்னா மார்க் டெஸ்ட் வந்து உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணிவிடும். அது சொல்கிறது தான், அது 0னா நீங்கள் ஒரு 0 அவ்வளோதான், உங்களுக்கு ஒன்றுமே தெரியலன்னு அர்த்தம். அது ஒரு 10% தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பணும். அது சொல்கிற மார்க்கு தான் உண்மை. அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்பணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது மார்க் டெஸ்ட் தானே, இவங்க சும்மா கஷ்டமாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏமாந்துருவீங்க. ஸோ அதுதான் நம்மளுடைய அளவுகோல், ஒரு மெஷர்மெண்ட்டாக தான். ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுப்போ அதில் வந்து ஒரு 95% நான் சொல்கிறது பர்சன்டேஜ் இல்லை, பர்சன்டைல் மார்க் டெஸ்ட்டில் அதில் ஒரு சூப்பராக மார்க் வருது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்லா இதுலேயும் பர்ஃபார்ம் பண்ண தான் போகிறீங்க. ஓகேவா? ஏன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் மார்க் டெஸ்ட்டையும் போட்டுட்டு இங்கேயும் வந்து எழுத போகிறாங்க இல்லையா? ஸோ அது வந்து ஒரு நல்ல வந்து ஒரு மெஷர்மெண்ட்டு. ஸோ அதிலே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு நமக்கு வந்து இவ்வளோ தான் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மனசை தளர விட்டுறக்கூடாது. ஓகேவா? நல்லா வந்து ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து படித்து ரிலாக்ஸாக எழுதணும். இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து சொல்லிடுறோம். இந்த வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணாங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து எனக்கு எந்த வருஷம் வேர்ல்டு கப்புன்னு தெரியல, ஐ திங்க் 2019 எனக்கு தெரியல எனக்கு சரியா. எல்லா மேட்சும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா தோத்துட்டு இருந்தாங்க. ஓகேவா? பயங்கரமாக தோத்துட்டு இருந்தாங்க. டூப்ளசிஸ் கேப்டன்சி தான் நினைக்கிறேன், ஃபேஃப் டூப்ளசிஸ் கேப்டன்சி நினைக்கிறேன். பயங்கரமாக தோத்துட்டு இருந்தாங்க. கமெண்ட்ரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஒரு வேகமே இல்லாமல் விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பாயிண்டில். இதுக்கு மேலே அவங்க நினச்சாலும் செமிஃபைனல்ஸ்க்கோ வர முடியாது. செமிஃபைனல்ஸ் இருந்தால் ஃபைனல்ஸ் வர முடியும். ஆல்மோஸ்ட் எலிமினேட் ஆகிற ஒரு டைம் எலிமினேட் ஆகிட்டாங்க.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு மேலே சவுத் ஆஃப்ரிக்கா வர முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வருது, ஓகேவா. ஸோ நம்மளால குவாலிஃபை ஆக முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சில மேட்சஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் வருது. அந்த மேட்ச்சில் சூப்பராக விளையாண்டு அந்த மேட்ச் வந்து அவங்க வந்து ஜெயிச்சாங்க, ஓகேவா. ரொம்ப சூப்பராக விளையாண்டு ரொம்ப சூப்பராக ஜெயிச்சாங்க. அப்போ எல்லாரும் சொன்னது என்ன அப்படின்னா, அந்த ப்ரெஷர் இல்லை, இதுக்கு மேலே நம்ம போகிறோமா போகலையா, ஜெயிக்க போகிறோமா ஜெயிக்க போகலையா, கப்பு இருக்கா இல்லையா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா நம்ம ஊர் மக்கள் நம்மளை மதிப்பாங்களா இல்லையா, என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் கண்டிப்பாக, ஓகேவா. ஒரு சாதாரணமான எக்ஸாமுக்கே நமக்கு எவ்வளோ இருக்கும், அப்போ ஒரு வேர்ல்டு கப்னா எவ்வளோ ப்ரெஷர் அவங்களுக்குள்ள இருக்கும். நம்மளை சொந்தக்காரங்க மதிப்பாங்கலேருந்து, நம்ம நாட்டு மக்கள் மதிப்பாங்கலேருந்து, நாட்டு மக்கள் நம்மளை வந்து நாட்டு மானத்தையும் வாங்கிட்டான்னு சொல்லுவாங்க. ஏகப்பட்ட திங்கிங்ஸ் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் எலிமினேட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த டைமில் வரும்போது, அதுக்கப்புறம் ஃப்ரீயாக விளையாடுவீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக ஜெயிச்சாங்க இல்லையா. ஸோ அப்போ அது சூப்பராக விளையாண்ட டீமும் சின்ன டீம் கிடையாது, ஓகேவா. அது ஒரு நல்ல டீம் தான். அப்போ வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நீங்கள் என்ன சொல்லுவீங்க, அப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சின்ன டீம் கூட ஜெயிச்சது அப்படின்னு நான் சொல்ல வரல, நல்ல டீம் கூட தான் ஜெயிச்சாங்க. அப்போ நீங்கள் பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதும்போது வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ நம்ம வந்து ரிலாக்ஸாக நம்ம வந்து படித்து ரிலாக்ஸாக நம்ம வந்து அப்ரோச் பண்ணி கரெக்டாக பண்ண வேண்டியதை கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கிளியர் பண்ணிடலாம், ஓகேவா. ரைட். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஒவ்வொரு வீடியோவாக போட்டுருக்கேன். இப்போ நேற்று நம்ம சொன்னது என்ன அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, ரிலாக்ஸாக இருங்க. ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்கே நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறத இந்த மார்க் டெஸ்ட் போட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ஸோ அதிலே வந்து ஒரு தெளிவாகிடுங்க. இப்போ மார்க் டெஸ்ட் வந்து நமக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் மார்க்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப பூராக தான் பெர்ஃபார்ம் பண்ணுறோம். நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ரிலிம்ஸையும் போடணும், மெயின்ஸையும் போடணும், ஓகேவா. ஸோ நான் எப்படியா சொல்லியிருக்கேன், நான் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் சேர்ந்து தான் நம்ம வந்து படிக்கணும். ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக படிக்கக்கூடாது. மெயின்ஸ் எத்தனை மாதம் ஆனால் கழிச்சு வந்துட்டு போகுது. பட் இன்றைக்கி நீங்கள் மெயின்ஸில் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ப்ரிலிம்ஸ் மார்க் டெஸ்ட்டும் கொஞ்சம் போடுங்க, ஒரு 5-6 போடுங்க. மெயின்ஸ் மார்க் டெஸ்ட்டும் 5-6 போடுங்க. அதிலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படிங்கிறத. அதை தெரிஞ்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா. ரைட். ஸோ நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோஸை தொடர்ச்சி என்ன பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு சில மார்க் டெஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபிகல்ட், ஒரு சில மார்க் டெஸ்ட் இல்லை, நான் தெரிஞ்சது ஏறத்தாழ நல்ல ஸ்டாண்டர்டான மார்க் டெஸ்ட் எல்லாத்துலேயுமே இது வந்து வந்துருச்சு. டிஃபிகல்ட்டி லெவலில் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொடுத்துருவாங்க, ஈஸியாக மாடரேட்டாக டிஃபிகல்ட்டாக அப்படின்னு சொல்லி. அதுவும் உங்களுக்கு பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணும், ஓகேவா. நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஈஸியாக இருக்குன்னு ஈஸியே எடுத்துகிட்டு போட்டுருக்கக்கூடாது. ஓரளவுக்கு ஈஸி கொஞ்சம், மாடரேட் கொஞ்சம், டிஃபிகல்ட் கொஞ்சம் போடுங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மெஷர்மெண்ட்டாக இருக்கும். இது ஒரு சூப்பர் டெக்னிக்காக இருக்கும். நான் ஓரளவுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனிவே அடுத்த வீடியோஸில் நான் தொடர்ச்சியாக மேக்ஸிமம் எவ்வளோ சீக்கிரம் டிப்ஸ் கொடுக்க முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து கொடுக்குறேன், ஓகேவா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, மார்க் டெஸ்ட்டை அவசியம் வந்து எடுங்க, ஓகேவா. ரைட். இது முடிஞ்சு போச்சு. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் ஆர்ஆர்பிபிஓ ஆர்ஆர்பி கிளர்க்கோட ஜாப் ப்ரொஃபைல் என்ன, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஷர் இருக்குமா, இந்த ப்ரெஷர் இருக்குமா, அந்த ப்ரெஷர் இருக்குமானா, ப்ரெஷர் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறது, பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் ஆகிடுச்சு. அதாவது வந்து கவர்மெண்ட் வேலைனா ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் போய் கவர்மெண்ட் வேலை வந்து ப்ரைவேட்டு போட்டியாக வந்து போட்டுட்டு ப்ரெஷர், ஏன் ப்ரெஷர் க்ரியேட் ஆகுது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்காங்க, அதுக்கு அதே ஏரியாவில் வந்து கரூர் வைஸ்யா பேங்க் இருக்காங்கன்னா, இல்லை ஒரு வேறு ஏதாவது ஒரு ப்ரைவேட் பேங்க் எடுத்துக்கோங்க, அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கோங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை விட இந்த ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணணும், பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ப்ரெஷர் தான், ஓகேவா. ஸோ இல்லைனா இவனை ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து ஒரு பார்வை இருக்குது. ஒரு பப்ளிக் ஒரு எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளாம் வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய சுப்பீரியர்ஸோட கனெக்டட் எம்டிசிஓ லெவலில் நமக்கு தெரியாது. பட் எங்கள் எம்ப்ளாயீஸ் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு டாக் என்ன அப்படின்னா, ப்ரைவேட் கூட வந்து போட்டி போட்டு ப்ரைவேட்டை விட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் ஆகலாம், நமக்கு வந்து க்ரோத் சூப்பராக இருக்கும். அது பேஸ் பண்ணி பிஎல்ஐ தருவாங்க, பெர்ஃபார்மன்ஸ் லிங்க்டு இன்சென்டிவ், அதெல்லாம் வேறு. பட் மெயினாக வந்து ப்ரைவேட்டைசேஷன்ங்கிறதான போகுது. பட் ப்ரைவேட்டோட சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டா நம்மளே எங்கே ப்ரைவேட்டைஸ் பண்ணுறது, அவங்க தான் நேஷனலைஸ் பண்ணோம், அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் பெரும்பாலும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எங்களுடைய பார்வை, நிறைய பேரோட பார்வை. ஸோ அப்போ ப்ரெஷர் இருக்கா அப்படிங்கிறது வந்து கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். பட் எனிவே நம்ம வந்து விசாரிக்காமல் சொல்ல முடியாது, பிகாஸ் நான் ஆர்ஆர்பிபிஓவில் வந்து வேலை பார்க்கல. அண்ட் டெஃபினட்டாக எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் வந்து உங்களுக்கு கேட்டு எக்ஸாக்டாக ப்ரெஷர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். பட் இது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு கான்செப்ட்னு இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ நான் சொன்னேன். எனிவே ஜாப் ப்ரொஃபைல் அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். அப்புறம் குவான்ஸ் ரீசனிங் இங்கிலீஷுக்கான செக்ஷன் வைஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம், ஓகேவா. ஸோ கிளாஸ் மட்டும் இப்போதைக்கு நம்ம வந்து என்ன பண்ணல அப்படின்னா எடுக்கலை. பட் மேக்ஸிமம் நான் கொஞ்சம் ஒரு டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லைனா நம்ம வந்து ப்ராப்பராக சூப்பராக வந்து ஆரம்பிச்சிடுவோம், ஓகேவா. அது உங்கள் கையில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணி நிறைய பேர் வந்தாங்க அப்படின்னா சீக்கிரமே கிளாஸஸ் வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது, அது ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு, அதுக்கு வந்து பயங்கரமான ஒரு தேங்க்ஸ். ஸோ வேறு என்ன, அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸ் பார்ப்போம். பை.